ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக். இதில பார்த்தீங்கன்னா வந்து சோனியம் ஸ்கோர் அதாவது 3 சீசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி சீசன் முடிச்சுட்டோம். எல்லாத்துலயும் 80 ஸ்கோர் நெறைய பேர் எடுத்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் வின் பண்ணோம். செகண்ட் பேட்ச் கூடிய சீக்கிரம் வின் பண்ண போறோம். அண்ட் 3 சீசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேம்லாம் சில விஷயம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. 4 டாஸ்க் இருக்கு. ஸோ அந்த டாஸ்க்ல வந்து ஒரு டாஸ்க் 7.5ன்னு சொல்லி 4 டாஸ்க் 30 பாயிண்ட்ஸ் என்னமோ எடுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பாயிண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டெய்லி ஸ்வாப், டெய்லி டிரான்சாக்ஷன் கண்டிப்பா நீங்க பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த வீடியோல பார்த்தா என்ன டாஸ்க் குடுத்துருக்காங்க, என்ன டீல் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சா நீங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தா முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கான குடுக்கல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபிரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோனியம் ஸ்கோர் வெப்சைட்குள்ள வந்து போயிட்டேன். ஸோ ஆல்ரெடி சீசன் 1, சீசன் 2 முடிஞ்சிருச்சு. ஸோ சீசன் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ என்னோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18ல இருக்கு. அண்ட் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா 28 டேஸ் வந்து ஆஃப்கோர்ஸ் போக போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசா ஸ்கோர் ஹிஸ்டரின்னு ஒரு டேப் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கோர் ஹிஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் சீசன்ல நீ எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 83 எடுத்தேன் ஃபர்ஸ்ட் சீசன்ல. அடுத்தது 82 எடுத்தேன். அதுக்கு மேல பண்ண மாட்டேன். ஓகே நான் விட்டுருவேன். ஏன்னா 80 பாயிண்ட் வந்துருச்சுல. அதுக்கப்புறம் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் 100 வரைக்கும் ட்ரை பண்றீங்க. பெஸ்ட் ஆஃப் லக் நல்லா பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்திலே 18 ஸ்கோர் குடுத்துட்டாங்க. ஸோ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ட இருக்கிற என்எஃப்டி. ஸோ இப்போ என்எஃப்டில வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, இதில குடுத்திருக்க சில முக்கியமான என்எஃப்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாம் வச்சிருந்தாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்கோர் 12 இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 12 ஸ்கோர் தான் வரும். அதேமாரி கீழ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்கோ சிஸ்டம் என்எஃப்டி. நம்ம பேட்ச்ல கலெக்ட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த பேட்ச் எல்லாத்துக்கும் ஓவராலா கணக்கு பண்ணி உங்களுக்கு 10 தான் வரும். ஸோ அதுக்கு மேல ஏறாது. ஓகே. ஸோ அந்த கணக்குல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அ ஸ்கோர் கான்ட்ரிபியூட் வந்து 7 பாயிண்ட் என்னமோ ஏறியிருக்கு மொத்தமா. பட் அது என்னென்ன கணக்கு தெரியல. ஸோ பார்ப்போம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுல மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 மிஷின்ஸ் எக்ஸ்ட்ரா குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டைம் வந்து மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ சிலது வந்து ஈஸியா நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். ஒண்ணு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஃபண்ட் நீங்க செலவு பண்ற மாரி இருக்கும். ஃபோர்ஸ் $2.5 நம்ம செலவு பண்ற மாரி இருக்கும். ஸோ ஓகே அதெல்லாம் எப்படி எப்படின்னு நம்ம வீட்ல வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபிரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் கேட். ஸோ இது ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வாப் தான் பண்ண போறீங்க. ஸோ இந்த ஸ்வாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இல்ல ஒரு ஸ்வாப் எனி அமௌண்ட் ஆஃப் இடிஹெச் ஆர் யுஎஸ்டிசி இன்டூ சோனியம் அவ்வளோதான். ஓகே. ஜஸ்ட் நீங்க லான்ச் ஆப் குடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் கேட் அந்த வெப்சைட்க்குள்ள வந்து போயிடும். ஸோ ஃபிரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதில ஸ்வாப் நான் குடுத்தா, ஸ்வாப் வரமாட்டுது. ஸோ இன்னொரு செயின் பிரிட்ஜ் மாரி தான் காட்டுது. நான் ஸ்வாப் வந்து ஒரே செயின்ல குடுத்து பார்த்தேன். ஸோ குடுத்தா மாறுது. அது என்னன்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்றேன், நான் வந்து பேஸ் இடிஹெச் விட்டும் நான் பேஸ் இடிஹெச் வந்து சோனிக்கு நான் வந்து கன்வெர்ட் பண்றேன். ஸோ அது கணக்கு வருதா நான் பார்த்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணி பாருங்க. எரர் ஆகுது. ஸோ அகைன் நான் ட்ரான்ஸ்ஃபர் குடுத்து பார்ப்போம். ஓகே. ஸோ 0.002 தான் குடுத்தேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இன்னும் 2631. ஸோ ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் எடுத்துக்கிறான். ஓகேவா? ஒரு 1% 1.5%. ஸோ அந்த மாரி என்னமோ போகுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ எக்ஸாக்ட்டா தெரியல. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அங்க பாருங்க ஃபீ வந்து பாருங்க 0.11 அது வந்து போகுது ரைட்டா? ஸோ இப்ப வந்து பார்த்தா நம்ம வந்து ஒரு இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து பாயிண்ட் வந்து அப்டேட் ஆயிருக்கா செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் பண்ணதுக்கு எந்த ஒரு பாயிண்ட் எனக்கு வந்து ஏறல. ஸோ ஆனா ஸ்டார் கேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஒரு இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி 5 டைம்ஸ் நீங்க பண்ணணும். ஸோ டெய்லி ஒண்ணு பண்ணா கூட உங்களுக்கு டிரான்சாக்ஷன் கணக்கு வரும். ஆனா இதுல வந்து காட்டவே இல்ல. ஸோ பிரிட்ஜிங் கணக்கு வரல. இந்த இதுக்குள்ள இது பண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் கவுண்ட் வரும். பட் இதுக்கு வந்து நீ பார்த்தா பிரிட்ஜ் மட்டும் தான் பண்ற மாரி இருக்கும். ஸ்வாப் எனி அமௌண்ட்ங்கிறது. ஸோ ஸ்டார் கேட் நீங்க 5 வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்து வந்து பார்த்தா வந்து ஜாம்பி ஐட்டர் டிஃபென்ஸ் இருக்குல்ல. ஸோ இது ஒரு கேம். நீங்க வந்து சின்னதா ஒரு கேம் ப்ளே பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சோனியத்துக்குன்ட்டு ஒரு 9 குவெஸ்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அத கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். ஜஸ்ட் நீங்க வந்து லான்ச் ஆப் குடுத்தீங்கன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது இன்னொரு பேஜ்க்குள்ள ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, உங்க வாலெட்ட வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, கேம் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ மேல வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ட் வாலெட் கேட்கும். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம், நீங்க என்ன வாலெட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல சோனியம் ஸ்கோர் எபிக் பேட்டில் இருக்குல்ல, இதான் நீங்க போற மாரி இருக்கும். ஸோ என்ன சொல்றாங்கன்னா வந்து, மொத்தம் அதே டைம் தான். சோனியம் ஸ்கோர் டைம் தான் வந்து ஓடும் இதுல. இதுல கரெக்ட்டா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, 9 டாஸ்க் இருக்கும். ஸோ அந்த 9 டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல கேம் ப்ளே நீங்க பண்ணி கலெக்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்ப 500 ஜாம்பி கில் பண்ண சொல்றது, ஸோ 2 வெப்பன்ஸ் யூஸ் பண்ண சொல்றது, ஸோ ஹீரோ வந்துட்டு அப்கிரேட் 10 டைம்ஸ் பண்ண சொல்றது. ஸோ இந்த மாரி விஷயம் தான். ஜஸ்ட் ப்ளே குடுத்துட்டு, நீங்க ஃபைட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ கேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டம் இல்ல. ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஸோ ஜஸ்ட் நீங்க நின்னுப்பீங்க அண்ட் ஜாம்பி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஆட்டோமேட்டிக்கா சுடும். ஸோ உங்க வேலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுல நேடு போடுற மாரி இருக்கும். இந்த மாரி விஷயம் தான். இல்ல நீங்க வந்து வேற ஜாம்பிஸ் நீங்க மார்க் பண்றதுனாலும் இது ஆட்டோமேட்டிக்கா சுடும். ஸோ இது வேணா பக்கத்துல வேற ஜாம்பி வேணா கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ அந்த ஜாம்பி சுட ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மாரி கன்னாபின்னான்னு சுட்டுனே இருக்க வேண்டியது தான். ஸோ சுட்டதுக்கப்புறம் இது இருக்கிற எல்லா ஜாம்பிஸ் நீங்க வந்து கில் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வின் பண்ணிட்டீங்க. ஸோ உங்க பேஸ் அட்டாக் பண்ணக்கூடாது. அதான் வந்து மெயினான விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்கிரேட் பண்ணா நீ சீக்கிரம் கில் பண்ணிடலாம். ஸோ 16 கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நானு. ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஆ ஓகே. இது அப்கிரேட் கேட்குதா? இங்கே பாருங்க அப்கிரேட் கேட்டிருக்கு. ஸோ அப்கிரேட் வந்து இங்க போய் இங்க பாருங்க காயின் குடுத்து அந்த கேரக்டர் ஒரு 10 வரைக்கும் நீ அப்கிரேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, சோனியம் கொஸ்ட் கண்டிப்பா அது பண்ணியாகணும். ஸோ இருக்கிற வரைக்கும் பண்ணிக்கோங்க. நான் இப்ப 2 லெவல் பண்ணிட்டேன். ஸோ நீங்க கேம் முடிக்க உங்களுக்கு காயின் சீக்கிரம் வந்து சேரும். ஸோ காயின் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்க வந்து ஈஸியா அப்கிரேட் பண்ணலாம். ஸோ அடுத்தது வெப்பன்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி ஸ்பின்ல வந்து ஏதோ ஒண்ணு குடுக்குறாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அது நான் ஷோ பண்ணேன். இல்ல பை பண்ற மாரி இருக்கும். ஸோ நீங்க பை பண்ட்டா நீங்க அவசரப்பட்டு பை பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்ரீயா எடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஷோ பண்றேன் நானு. ஸோ நீங்களே
நீங்க 2 இது ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நியூ பிளேயர் லாகின்ல வந்து பாருங்க 3வது லாகின்ல ஸோ AK-47 குடுக்குறாங்க. ஸோ அது நீங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு 3 லாகின் பண்ற மாரி இருக்கும். ஸோ கேமும் டெய்லி லாகின் 3 இருக்கு. ஸோ ஒரே டைம்ல 2 மிஷன் கம்ப்ளீட் பண்ற மாரி ஒரு கணக்காயிடும். ஸோ வந்து பாருங்க நான் ஹீரோ 10 டைம் அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் கிளைம் குடுக்குறேன். ஸோ கிளைம் குடுக்கும்போது அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு கிளைமுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீ போகும். ஏன்னா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன் செயின்ல வந்து ரெக்கார்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கு தான் நமக்கு ஸ்கோர் வந்து குடுக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ 9 டாஸ்க்குக்கும் ஃபீ போகும். ஸோ 9 டாஸ்க் ஈஸி தான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரைட் இப்போ வந்து 11 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபியூஷன் வெப்பன் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பாருங்க ஆர்மரில போயிட்டு இங்க ஃபியூஷன் இருக்கும். ஸோ ஒரே மாரி கன் 2 எடுத்து நீங்க ஃபியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷன் 2 டைம் பண்ற மாரி இருக்கும். ஸோ கன் எப்படி ஏன்னா கேம் ப்ளே பண்ண நெறைய கன் குடுத்துன்னு தான் இருப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்க ஒண்ணும் இல்ல கேம் ப்ளே பண்ணணும். ஸோ நெறைய ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ட்ரோன் கலெக்ட் பண்ணிட்டு கூட எல்லாம் இத இன் கேம்லயே நமக்கு குடுத்துடுறாங்க. ஸோ ட்ரோன் ஒண்ணு பறந்து போகும். அத கிளிக் பண்ணா வந்து கலெக்ட் ஆகும். ஸோ இந்த மாரி தான். சின்ன சின்ன விஷயம் தான். ஈஸி தான். நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கோர் கொஞ்சம் ஏறி இருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வந்து சொனோவா பேக் ஃபிளிப்ன்னு சொல்லிட்டு ஸோ மின்ட் பண்ண சொல்லுது. ஸோ மின்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் செலவு பண்ற மாரி இருக்கும். ஸோ இத நான் சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஸோ இங்க வந்து பாருங்க எவ்வளோ கேட்டிருக்காங்கன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ட்ரை இட் ஃபர்ஸ்ட் இருக்கா? அத கிளிக் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இது உங்க பேக் ஃபிளிப்ன்னு வந்துருச்சு பாருங்க. ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட்டா இது வந்துருச்சா? ரைட். இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மின்ட் பண்ணணும். ஸோ மின்ட் பண்ணதுக்கு ஒண்ணு வந்து பாருங்களேன். ஸோ ஒரு இது மின்ட்டுக்கு 0.25 அது வந்து நம்ம செலவு பண்ற மாரி இருக்கு. ஸோ 0.25 வந்து பார்த்தீங்கன்னா வந்து யுஎஸ்டிசி அதில தான் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அது கலெக்ட் பண்ணீங்கன்னா, ஒரு கார்டு தரானுங்க போல ஓகேவா? ஸோ வின் பண்ணீங்கன்னா, அந்த கார்டு உங்க ரேரிட்டிக்கு ஏத்த மாரி கூட கிடைக்கும். ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ரைட். ஸோ பேக் ஓப்பன் சக்சஸ்ஃபுல்லி குடுக்குறோம். கிளிக் டூ ரிவீலு. ஸோ இப்போ எனக்கு ஒரு இது கிடைச்சிருக்கா? ரைட். இது ஏதோ ஹெச்பி 100 என்னமோ குடுத்துருக்கு. வேணா நம்ம செல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் வந்து கரெக்ட்டா ரேரிட்டிலாம் நான் செக் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பாருங்களேன். அவனும் ஒண்ணு பாருங்க மார்க்கெட் வேல்யூ ஏதோ போட்டுருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நல்லதா கிடைச்சா செல் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு நம்ம 10 ஓப்பன் பண்ணி ஆகணுமா? ஸோ 10க்கு $2.5 மோஸ்ட்டா நம்ம வந்து செலவாகும். ஸோ அத நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 ஓப்பன் பண்ணேன். ஸோ ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா, செல் ஆப்ஷன் குடுத்தாலும், அந்த ஆப்ஷன் இன்னும் எனக்கு வந்து காட்டலன்னு காட்டுது. ரைட் நம்ம இப்போதைக்கு செல் பண்ண முடியாது போல. நம்ம கலெக்ட் தான் பண்ணி வைக்க முடியும். ஸோ உங்களுக்கு வேணும் விருப்பம் இருந்துச்சுன்னா, நீங்க பாயிண்ட் வேணும்னு நெனச்சீங்கன்னா பண்ணுங்க. ஸோ நியூ யூசர்ஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் 26க்கு வந்திருக்கு எனக்கு. அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, லேயர் 3 குவெஸ்ட். ஸோ லேயர் 3 குவெஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து ஸ்வாப் பண்ற மாரி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். ரைட்டா? ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவெஸ்ட்டுக்கு அ இவங்களும் ஒரு என்எஃப்டி வந்து குடுக்குறாங்க. ரைட். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்னது தான். ஸோ ரீட்வீட் பண்ணு இந்த மாரி விஷயம் பண்ண சொல்றாங்க. ஸோ 4வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டிஸ்கார்ட் சர்வர் ஜாயின் பண்றது. நம்ம ஆல்ரெடி ஜாயின் பண்ணி முடிச்சுட்டோம். அடுத்து அவங்க டெலகிராம் ஜாயின் பண்ண சொல்றாங்க. ஸோ அதையும் இப்ப தான் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சுட்டோம். ஸோ விசிட் பண்ண சொல்றாங்க. ஸோ விசிட்ன்னு பண்ண முடிச்சுட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த ஒரு ஸ்வாப் டாஸ்க் எதுவுமே இல்ல. ரைட்டா? ஜஸ்ட் இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம வந்து வின் பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட ம் இது வேணும். ஸோ ஃபீ வேணும். ஸோ ஃபீ வந்து நான் லேயர் 3 நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதால வந்து எனக்கு வாலெட்ல வந்து இருந்துச்சு. ஸோ சோனியம் ஃபீ தான் போகும். ஸோ சோனியம் ஃபீ வந்து ஓரளவுக்கு எவ்வளோ $0.2 ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இது மட்டும் நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஒரு டாஸ்க் வந்து பார்த்தா ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா 34 ஸ்கோர் ஏறிடுச்சா? ஸோ கார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒண்ணு ஒண்ணு பண்ணி, ஸோ யூனிக் டிரான்சாக்ஷன் டெய்லி டிரான்சாக்ஷன் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிற மாரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஸ்டார்ட்டிங்ல நெறைய பேர் நெறைய ஸ்கோர் வந்ததா கேள்விப்பட்டேன். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் உங்களுக்கு. ஸோ சீசன் 2 என்எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டிங்ல இருக்கு. ஸோ மின்டிங் வந்ததுக்கப்புறம் நான் போஸ்ட் போடுறேன். ஸோ மறக்காம மின்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு போட்டு ஒரு அடுத்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீங்க மின்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பா போஸ்ட் போட்டு ஞாபகப்படுத்துறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இவ்வளோ தான் நோட்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பிடிச்சா நீங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம். ஸ்டே டியூன்ட். பாய்.